அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் 89. அன்பார்ந்தவர்களே, கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லா நெறிகளிலும் மேன்மையான, உயர்வான, சிறந்த நெறி ஒன்று இருக்குமானால் அது அன்புதான். அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமுமானேன். அதாவது ஒன்றும் இல்லை, வெறுமனே சத்தமிடுகிற ஒரு சாதாரண அழிந்து போகிற மனிதன்தான் என்றுதான் அந்த இறைவார்த்தை சுட்டி காட்டுகிறது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அன்பு அவசியம். ஆக ஒரு மனிதனிடம் இருக்கிற அன்புதான் அவனை மனிதனாக மேம்படுத்தி காண்பிக்கிறது. அப்படி இருக்கிற போது இறைவனிடம் இருக்கிற அன்பு எவ்வளவு உன்னதமானதாக இருக்கும், சிந்தித்து பார்ப்போம். இன்றைய இறைவார்த்தையாக திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றுமே பாடுவேன். கடவுளுடைய அன்பு எந்த அளவுக்கு மேன்மையானது என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த அன்பை உணர்ந்தவரால் மாத்திரமே அந்த அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும், இறை அன்பை பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். மேலுமாக இன்னொரு வார்த்தை வருகிறது, நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பாருங்க, கடவுளது அன்பு அவரது உண்மையில் விளங்குகிறது. அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதில் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரிய உன்னதமான அந்த அன்பை நாம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பெற்ற அன்பை பிறருக்கு அறிவிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் மறுபடியும் சுட்டி காட்டுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மை நேசிக்கிறார், ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து கொண்டு வருகிறார். கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்பதை விவிலியத்திலே நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது கடவுள் தன்னை அன்பாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற போது நாம் அந்த அன்பை பெறாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? சிந்திப்போம். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அன்புக்காக ஏங்குவோம், அந்த அன்பை பெற வாஞ்சிப்போம். அந்த அன்பு கிடைக்கிற போது அதை அனுபவிப்போம். முழுவதுமாக அந்த அன்பை அனுபவித்து நமது வாழ்க்கையிலே இன்னும் சிறப்பாக வாழ நாம் முயற்சிப்போம். அப்படி வாழுகிற போது நமது வாழ்க்கை மேம்படும். நாம் பெற்ற அந்த அன்பை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். இறை அன்பு ஒருபோதும் தன்னை சுருக்கி கொள்ளாது, தன்னை அடைத்து கொள்ளாது. அந்த அன்பை பிறருக்கு வெளிப்படுத்ததான் எத்தனைக்கும். அப்படி இருக்கிற போது இறை அன்பை வெளிப்படுத்துவது, இறை உண்மையை வெளிப்படுத்துவது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறதே. இதனை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். மேலுமாக அந்த திருப்பாடல் சொல்லுகிறது, வானங்களெல்லாம் இறைவனது மாட்சி எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்றன. சரி, இறைவனது படைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு நாளும் இறைவனதை புகழ்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருபோதும் அவை இறைவனை மறந்து விடுவதில்லை. அனுதினமும் ஆண்டவரை எதிர்நோக்குகிற, ஆண்டவரது உதவியை நாடுகிற உயிரினங்களாக, படைப்புகளாக இருந்து கொண்டிருக்கிற போது அந்த படைப்புகள் எல்லாம் உன்னத படைப்பாக படைக்கப்பட்ட நாம், மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எப்படி கடவுளுடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு மனிதன் கடவுளது படைப்பு உணர்ந்து, நான் கடவுளுடைய படைப்பு என்பதை உணர்ந்து அவர் கொடுத்த அன்பை அனுபவித்து அதை பிறருக்கு வெளிப்படுத்துகிறானோ அவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளோடு இணைந்த மக்களாக, தெய்வ பிள்ளைகளாக மாறி இருப்பார்கள். தெய்வம் வாழுகிற இடத்தில் அவர்கள் வாழுவார்கள். தன்னிடம் தெய்வம் இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். தாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, தாங்கள் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இறைவன் வெளிப்படுத்துகிறார், நீங்கள் யாரும் சாதாரண மனிதர்கள் அல்ல, நீங்கள் தெய்வத்திடமிருந்து வந்தவர்கள், தெய்வ குழந்தைகள் என்று திருப்பாடல் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய, தெய்வத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் தெய்வத்தின் உன்னதமான குணமாகிய அந்த அன்பை எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ளுகிறோம்? அந்த அன்பை எப்படி ஒவ்வொருவருக்கும் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். அந்த அன்பு நம்மிடம் இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை. நாம் பூஜ்ஜியத்துக்கு சமமானவர்கள், ஒன்றும் இல்லாதவற்றுக்கு, அழிந்து போகிற விஷயத்துக்கு சமமானவர்களாக மாறிவிடுவோம். ஆகவே சற்று சிந்திப்போம். ஒவ்வொரு நாளும் அன்பை வளர்த்துக்கொள்ள என்ன செய்யணும்? கடவுளது அன்பை பெற்றுக்கொள்ள ஆசைப்படணும், தேடணும்.
தேடுகிறவர்கள் ஒவ்வொருவரும் கண்டடைவார்கள் என்று கிறிஸ்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரே. அப்படி இருக்கிற போது நான் அன்பை உன்னதமாய் கருதி அதை தேடுகிற போது நிச்சயம் ஒரு நாள் கண்டடைவேன். அந்த அன்பு கிடைத்த பிறகாக நான் அனுபவித்த அன்பை இந்த உலகத்துக்கு பகிர்ந்து கொடுப்பேன். உலகம் அன்பால் நிறைந்திருக்க என்னால் முடிந்த ஒரே காரியம், உன்னதமான காரியம், சிறந்த நெறி அன்புதான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அன்பு எந்த மனிதர்களிடமெல்லாம் இருக்கிறதோ அந்த மனிதர்களிடமெல்லாம் இறைவன் இருக்கிறார். இறைவன் தங்கி இருக்கிற இடம் எவ்வளவு ஆசீர்வாதமிக்க இடமாக இருக்கும், எவ்வளவு அருள் பொழிவு நிறைந்த இடமாக இருக்கும், சிந்தித்து பார்ப்போம். நமது உள்ளமும் நமது இல்லமும் அன்பால் நிறைந்திருக்க இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்வோமா? எங்களை என்னாலும் காத்து பராமரித்து ஒரு அன்பு இறைவா, எங்களையும் எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். உம்மிடம் இருக்கிற அதே அன்பை எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க, அன்பை பிறருக்கு வாரி கொடுக்க, ஒவ்வொரு நாளும் அன்பின் பிள்ளைகளாய் மாறி வாழ அன்பாலை நிறைந்திருக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். அன்பே கடவுளாக இருக்கிறீர், அன்பே கடவுளாக எங்களிடம் வாசம் செய்கிறீர். அந்த அன்பு எங்களிடம் நிறைந்திருக்க ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும் ஜீவனுடன் நல்ல தகப்பனே. ஆமென்.